அன்புகளுக்கு வணக்கம். எங்கே நிற்கிறேன்னு கேட்குறீங்களா? வாகமன் இருக்கிறேங்க. வாகமன் எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆஃப் ரோடுக்காக வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க எத்தனை ஜீப்புன்னு, கிட்டத்தட்ட ஒரு 11 ஜீப்புக்கு பக்கங்க. நம்ம சிபின்னு சொல்லி டிஎம்எஃப் அவர் அங்கே பாருங்க. டிஎம்எஃப் எத்தனை பேர் டிஎம்எஃப் கத்துறாரு. நிறைய டிஎம்எஃப் வந்துருக்குறாங்க. அவர் பேர் வேறு மறந்துட்டேன். பரத், அப்துல், ஹரிகரன் 3 பேர். அதுவும் நிறைய டிஎம்எஃப் வந்திருக்காங்க. அதுவும் நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்க போகிறேன். வாகமனில் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, பாறைக்குள்ளையெல்லாம் வண்டி எப்படி ஓடுது என்ற வயந்தான் இப்போ கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. அந்த வண்டி வந்து 1976 மாடல், 1976 வில்லிஸு. இது வந்து 1984 87 540. ஆமாம், டோட்டலாக 540. எப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். சரி, வண்டியில் இப்போ மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இதை நான் மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்து வரேன். இந்த ஷூ கொஞ்சம் வழுக்காது, பிரச்சனை இல்லை. அதே மழை வேறீங்களா, பூரா எல்லா பக்கம் பாசம் இருக்குது, அதனால் வழுக்கு. இப்போ வந்து தார் எப்படி இருக்குன்னு வரேன், சும்மா பளன்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன கலரில் மாறப்போகுதுன்னு வருங்க. ஒரே சேறு சகதி அப்படின்னு. நல்லா மழை வேறு தூருதுங்களா, ஃபுல் மிஸ்ட்டு பாருங்கள். எங்கே திரும்பினாலும் மிஸ்ட்டு. ரைட், ஒவ்வொரு வண்டி அப்படியே மூவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆஃப் ரோடுடைய இதை காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ஆஃப் ரோடு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வண்டி எடுக்கிறேங்க, எல்லோரும் வண்டி எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம் பார்க்குறக்கு. அடா ஆக்சுவலாக நம்ம பையன் வந்து வில்லேஜிலேருந்து எடுத்துகிட்ருக்கிறானுங்க. நம்ம அப்படியே ஏறிட்டுருக்குறோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ரோட்லேருந்து கீழே வந்தோம். அப்படியே எங்கள் அப்பா எடுத்தோன்னே பாறையில் தான் ஏறுது. இன்னும் ஆக்சுவலாக 4 வீல் ட்ரைவ் எதுவுமே போடலைங்க. இது வந்து 2 வீல் ட்ரைவில் அப்படியே தான் போயிட்டுருக்குறோம். கரெக்டாக மழை வேறு பெஞ்சதுங்களா. காலையில் மழை பெஞ்சதுக்கு அப்படியே அங்கங்கே சேறு சகதியெல்லாம் இருக்குது. வண்டி இந்த கண்டிஷனில் போயிட்டுருக்குது. எல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க வண்டி என்ன கலரில் எப்படி ஆகும்னு. வில்லிஸ் பட்டை எடுக்குதுங்க. அடேங்க அப்பா, அது 82 மாடல் 81 மாடலில் சொன்னாங்க. அந்த வண்டி என்ன போடுது பாருங்க. 4 வீல் ட்ரைவ், லோ ஹையே எல்லாமே வேலை செய்யுதுங்களாம் அந்த வண்டியில். வேறு ஒரே சஸ்பென்ஸாக சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். கேரளாக்காரங்க தானுங்க. கேரளாவில் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க. ஏகப்பட்ட மலைகள் இருக்குது. இது வாகமன் இருந்துங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி அவுட்ரு வந்துங்க. அதுக்கப்புறம் மெயின் ரோடு இருந்து ரைட் உள்ள போயிட்டுருக்குறோம் பார்த்துங்க. ஆக்சுவலாக 2 நாள் வச்சுருந்தாங்க, 23, 24 ரெண்டு நாள். நம்ம சிபி அவர் வந்து நம்மளுக்கு அப்படியே சொன்ன மாதிரி பார்த்தா பழக்கமானார். நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் டிஎம்எஃப் இருக்காங்க. அதுவும் நம்ம சொந்தக்காரங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. கல் வருது, மண் வருது. அடா மிஸ்ட்டை பாருங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு தெரியுது உங்களுக்கு. பூரா இந்த பக்கம் பூரா மிஸ்ட்டுங்க பாருங்க. இதா அப்பா, ரைட் சைடு பூரா மிஸ்ட்டு, முன்னாடி மிஸ்ட்டு, அங்கே மிஸ்ட்டு, அங்கே பாருங்க மிஸ்ட்டு பூரா செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. லொக்கேஷன் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. நிறைய ஆஃப் ரோடு போயிருக்கிறேனுங்க. இவை கூட இதுதான் ஃபஸ்ட் டைமு. இப்போ சிஆர்டிஐ ஓஜி பயவுள்ள சொன்ன வச்சு கேட்குறானுங்க. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், எத்தனை தார் வந்தாலுமே அதென்னமோ நம்மளுக்கு மைண்ட் செட் ஆகி போச்சுங்க இந்த வண்டியில். அந்த பவரும் சரிங்க, டார்க்கு சரி, வண்டி ஓட்டுறக்கு ஸ்டேரிங்கு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் கிடையாதுங்க. ஒரே பொசிஷன் தான், மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சீட்டையும் அப்படி தான், 2 சீட்டையுமே அப்படி தான். டிரைவர் சீட்டும் சரி, பக்கத்தில் இருக்கிற சீட்டும் சரி. முன்னாடி பின்னாடி நகர்த்துக்கலாம், சாஞ்சிக்கலாம். மற்றபடி இதுங்க சாயறதே நம்ம சாய முடியாதுங்க. ஏன்னா பின்னாடி இதில் நெட்டு சீட் இல்லைங்க. ஒரு அருமையான என்ன சாண்டுங்கிற ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். அருமையான சாப்பாடு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பூரியும் ஊத்தாப்பமும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அந்த ஹோட்டலில். முதல்ல நான் நாங்கள் சாப்பிட்ருக்குறேனுங்க. மிஸ்ட்டு பூரா நம்மக்கிட்ட வந்துருச்சுங்க. அப்பா, இப்போ அப்படியே நம்ம மிஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். நம்மளை தாண்டி தான் மிஸ்ட்டு போகுது.
கிட்ட வந்துருச்சு எல்லாம். சஸ்பென்ஷன் வேறுங்க, டயர் உங்களுக்கு தெரியும் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. முன்னாடி ஒரு 4-5 வண்டிங்க, பின்ன மொத்தமாக 11 வண்டிங்க. நேற்று வந்து மொத்தம் 30 வண்டிக்கு மேலே ஒட்டிக்கிறாங்க. 23ஆம் தேதி பேட்ச்சு. இது வந்து அடுத்த நாள் பேட்ச்சு 24. இங்கே பாருங்க, பாரு அப்படியே எங்கள் அப்பா என்ன ஹைட்டில் இருக்குது. இவ்வளோ பெரிய பாருங்க, என்னால் ஃபுல்லாக எல்லாம் மிஸ்ட்டு. காற்று சும்மா செலுனுங்க. 20 டிகிரி தான் இருக்குதுங்க. வாங்கமனே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பயங்கர ஃபேமஸ் ஆகாமல் இருந்தது. இன்றைக்கி செம ஃபேமஸ் ஆகி போச்சு. ஏகப்பட்ட மக்கள் வர்றாங்க, ஏகப்பட்ட கூட்டம். ஆனால் என்னன்னாங்க, வாங்கமனில் பங்க் இல்லை, டீசல் பங்க்கு. வாங்கமன் விட்டு ஒரு 12 கிலோமீட்ரு. எல்லாத்துக்கும் இது கொடுத்துருக்காங்க, வாக்கி டாக்கி. இன்னும் பெரிய ஆஃப் ரோடெல்லாம் ஆரம்பிக்கலைங்க, எல்லாம் சின்னது தான் போயிட்டுருக்குது. பெரிய ஆஃப் ரோடு வரும்போது நான் காமிக்கிறேனுங்க. இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. 2 பக்கம் செடிகள், நடுவில் ஒத்தையடி பாதை. அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டியெல்லாம் போகும்போது ஒத்தையடி பாதையில் அந்த மாதிரிங்க. அடா எப்படி இருக்குது போங்க. எனக்கு அந்த கல்லை பார்க்க அட சாமி, இங்கே பாருங்க எப்படி கல்லுன்னு. என்ன ஜீரணமாகணும் நம்மளுக்கு சாப்பிட்டதெல்லாம். ஆத்தி அப்பா அப்பா என்ன ஓடுது வருங்க. அடே சாமி, ஐயோ. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி அந்த ரிவர்ஸ் லைட் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வேறு பம்பர் கீழே வேறு மாட்டி வச்சுருக்குறோம். அதனால் 2 பக்கம் அடர்த்தியான செடி. மழை வேறு லைட்டாக தூறுதுங்க. அப்படியே நாங்கள் டீசல் அடிக்கும்போது மழை நல்லா பேஞ்சுது. இப்போ வந்து லைட்டாக தூரிட்டு இருக்குது. ஆனால் அழகுங்க, மிஸ்ட்டு. இடத்த பாருங்கள், ஏறி அப்படியே சுற்றி காமிக்கிறேங்க பாருங்க. பா, ஆனால் கொஞ்சம் மெதுவாக தான் போக முடியுதுங்க. அப்புறம் கல்லுங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு கல்லும் மெத்தச்சோடுன்னு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம டிஎம்எஃப் யாராவது இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதில் சஸ்பென்ஷன் அங்கே வருங்க. அப்பா போடு, ஏஆர்சி சஸ்பென்ஷன் போட்டிருக்குதுங்க. அதனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு நார்மல் தாரை விட இது கொஞ்சமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இன்னும் தார் ரோட்டுக்கு அந்த சொகு சம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ரோட்டுக்கு ஆடி தான் போகும், அது வேறு விஷயம். ஒன்லி கல் மட்டும் தான் தெரியுதுங்க, வேறு எதுவுமே தெரியல. இதுங்க கொஞ்சம் கேப் விடுவோம். ஏன்னா கேப் விட்டால் தான் நம்மளுக்கு கல் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியும். என்ன கல் இதெல்லாம்? பாறை தான். நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க, இங்கே வெங்கச்சங்களை காணோம். நம்ம ஊரில் தான். ஆஹா, அப்படி போடுங்க. டிசைன் அட்டி. அப்படி போடுங்க. பார்க்குறீங்களா எப்படி தெரியுதுன்னு? என் பையன் எடுத்துகிட்டு இருக்கிறா. எந்த அளவுக்கு உங்களுக்கு காட்ட முடியும்னு தெரியல, காமிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும். அப்பா, பிடிச்சி போகுது. ஒவ்வொரு பாறைக்குள்ளே போய் லாக் ஆகுது. அங்கங்கே மழை பெய்ஞ்சு தண்ணி நிற்கிது. அடா எப்படி காலை ஆட்டுது போங்க. பாறை இத்தச்சோடு இருக்குதுங்க. ஏறி இறங்கும் போது அழுங்காமல் குழுங்காமல் ஏறி வருதுங்க. அடா ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இதுதான். ஐயோ அம்மா போடுங்க. இது வேறு கொஞ்சம் தூரம் போயிட்டே இடி, அது வேறு தெரியாது. மிஸ்ட்டு மறைச்சிக்கு பூரா மிஸ்ட்டு நம்மளை கவர் பண்ணிருச்சு. ஆனால் ஒரு 20 அடி 30 அடி போனாலே போல வண்டி மறைச்சிருதுங்க மிஸ்ட்டு. இவ்வளோ கிட்ட இருக்கிறோம், கொஞ்சம் மூவ் பண்ணி போனாலே போதுங்க. மரம் ஒரு பக்கம் சட்டக்கு புட்டக்குன்னு சவுண்டு.
இங்கே பாருங்க, இந்த 2 கல் ஏறும் பாருங்க எப்படி. இந்த அப்பா 4 ஹை போட சொல்லிட்டாங்க அப்பளையாவே. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் 2 வீல் டிரைவில் தான் வந்துட்டு இருந்தேன். இந்த பெரிய பாறை வந்தது பாருங்க, அந்த பெரிய பாறை வந்து ஏறி ஏறி இறங்கும்போது நீங்கள் 4 ஹை போட்டுக்கேன்ட்டாங்க. நிறைய பேர் இந்த புதுசாக ஓட்டுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து 4 லோ அவங்க போட்டால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இல்லை. 4 லோங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தார் ராக்ஸில் வருது பாருங்க, இந்த கிரால் மோடு அந்த மாதிரி வேலை செய்யும் அட்டகாசமாக. இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும், கிளச்சை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அது வாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டுருக்கு. கறக்குன்னு எக்ஸ்ட்ரேட்டே நீங்கள் கொடுக்க வேண்டாம். அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி, பாறையாக இருந்தாலும் சரி, ஏறி போகும். அப்பா இந்த இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. அடாட்டாடா, செடி கொடியில் டமால் டுமில் நடிக்குது. முன்னாடி போகிற வண்டி ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வண்டி போன ஸ்லோவானத்தான் எல்லா வண்டியும் அப்படி லைனாக ஸ்லோவாகிடுது. இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரியல. பொருளை கம்பி வேலி போட்டு வச்சுருக்குறாங்க, என்னன்னு தெரில. சரி போகும்போது பார்க்கலாங்க அப்படியே என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு லென்த்தாக தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த லொக்கேஷனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இடத்தையும் காமிக்கிறேன். தார் இப்படியெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு காமிக்கிறேன். ஆஹா, அது என்னது, முன்னாடி ஒரு வண்டி தவக்காயாட்டு எட்டி எட்டி குதிக்குது. ஐயோ, இந்த ஆட்டாடுது. இருங்க காமிக்க போகிறேன்னு இருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தார் ஓதுங்க, தாருக்கு பின்னாடி இந்த வில்லேஜ் போயிட்டுருக்குது. இப்போ தான் ஏறி இறங்கணி, அதுக்கப்புறம் நான் ஏறி இறங்குறேனுங்க. ஏன் அந்த தார் அப்படி போச்சு ஏறி ஏறி பார்த்தீங்களா? பாறையெல்லாம் தெரியுதுங்களா கீழே எப்பேற்பட்ட பாறைன்னு? ஓ, அதுதான் கேட்டேன். நம்மளதே ஆடுது பாருங்க. இங்கே பாருங்க, தடமெல்லாம் கிடையாதுங்க, ஒன்லி பாறைகள். அப்பா என்னன்னாங்க, நீங்கள் எக்ஸலேட்டர் கொடுக்குறதும் கிளச்சிலிருந்து அழுங்காமல் எடுத்து வர்றதுன்னு தான் மேட்ரு. இதில் மேட்ரு எப்போவுமே ஆஃப் ரோடு ஓட்டுறதில்ல, அதை நான் கவனிச்சிக்கங்க. நான் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நான் சொல்கிறேன். யாராவது கேட்பாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக ஆஃப் ரோடில்? ஐயோ சாமி, நல்லா 100% எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லைங்க, ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேனுங்க உங்களுக்கு. அடுத்த பாறைங்க, எல்லாமே பாறை தான். இது வரைக்கும் நம்ம சந்திச்சிட்ருக்கிறது. மழை அப்பளை விட கொஞ்சம் பெருசாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு வாக்கி டாக்கி கொடுத்துருக்குறாங்க, எப்படி ஓட்டணும்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ரோட்டையே காணும். ஆஹா, ஓடு. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கிறாரு சிதி தான் நின்று. இந்த பாருங்க, அடா அடா அடா, ஃபுல்லாக அப்பா அட்டு போடும். அப்பா இப்போ தானுங்க லைட்டாக கிளச்சு வாசனை வருது. இது அதில் தான் கிளச்சு கொஞ்சம் ஸ்மெல் வருது. அது நம்ம இந்த எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க லைவில். ஏன் போன வண்டி பின்னாடி வருது? வில்லீஸு. ஓ ஓ, இந்த இடம் இவ்வளோ பெரிய பாறையா? அடா சாமி. ஓகே, அப்போ அவங்கள மாதிரியே நம்மளும் ரைட் போய்க்கலாம்.
ஜிம்னியும் போகுது பாருங்க இதில் எவ்வளோ சூப்பராக. எங்கள் வீட்டு அம்மனியை கூட்டிகிட்டு வரல, அம்மனியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அம்மனியை கூட்டிகிட்டு வந்திருந்தா செம்மணி ஓட்டியிருப்பா. அந்த இடத்துல மட்டும் நல்ல ஹெவியாக பிடிச்சி போச்சுங்களா, அதனால் நல்லாவே கிளச்சு ஸ்மெல்லு. இந்த பாறை தான் சொன்னாருன்னு நினைக்கிறேங்க, ஏறி வர சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறவங்க முன்னாடி போகிறவங்க நல்லா இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சிபி அவர் வந்து இறங்கி ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. அதுதான் நியூ தார் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணும், சிஆர்டி வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணும். அதை தான் சொல்கிறார், எல்லாமே ஒரே மாதிரி பண்ணாது கண்டிப்பாக. ஏன்னா இதனுடைய டார்க் வேறு, இதனுடைய இது வேறு, பர்ஃபார்மன்ஸு, சஸ்பென்ஷனு எல்லாமே வேறு. அப்பா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்படி சாமி. இவ்வளோ ஹெவியாவெல்லாம் எடுத்ததில்லை. ரோடு எப்படி இருக்குது? ஏன்னாங்க பார்த்தியா ரோடு எப்படி இருக்குது? ரோடு எங்கே இருக்குது? கல் மண் மட்டும்தான் இருக்குது. பரத் என்னங்கிறாரு, நம்ம டீமை பரத் என்னங்கிறாரு, ஜாலியாக ஓட்டுறாரு. 76 மாடல் வில்லிஸு அடிச்சு பயவுள்ள சொன்ன வச்சு கேட்குது, கிளப்புது வில்லிஸு. பா என்ன செடி கொடி பூரா அடப்பி. இல்லை மழை வெஞ்சதுக்குங்க நல்லா பசுமையாக இருக்குது. இங்கே பாருங்க முன்னாடி பூரா கல். எப்படி போகுது வண்டி? முடிஞ்ச வரைக்கும் ரைட்டில் ஏற்றிக்கலாம். அதுங்க அப்படியே இருந்து கையில் போட்டு வந்தோம். இந்த கிளச்சு வாசனை வந்தங்காட்டி சரி லோ போட்டுக்கலாம் எதுக்குன்னு. ஹை போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிளச்சில் வந்து கண்டிப்பாக கால் இருக்கணும். 4 லோ போட்டங்க. 4 லோ போட்டங்காட்டி பிரச்சனை இல்லை. என்னென்னா கிளச்சு வாசனை வந்தங்காட்டி கொஞ்சம் அதிக நேரம் கிளச்சை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டாங்க. எப்போவுமே நம்ம ஒரு ஆஃப் ரோடு ஓட்டும்போது கிளச் வாசனை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கிளச்சை யூஸ் பண்ணாமல் வண்டி ஓட்டணும். அப்போ என்னென்னா, இப்போ நான் 4 போட்டங்காட்டி இப்போ நான் கிளச்சை யூஸ் பண்ணலைங்க. அந்த இருக்கிற ஆர்பிஎம்மில் அப்படியே வந்துட்டுருக்குது, 1000 ஆர்பிஎம்மில். அவ்வளோதான், பொடுகு பொடுகு பொடுகுன்னு அழகாக வந்துட்டுருக்குது. லைட்டாக எக்ஸ்ட்ரா கொடுத்தா போகுது, வேலை முடிஞ்சது. இங்கே பாருங்க அப்படியே யூடர்ன். இந்த இடம் யூடர்னில் பாறை. கொஞ்சம் ரிவேர்ஸ் வந்து போய்க்கலாம். ஃப்ரண்ட் வீல் பாறையில் ஏறல, பேக் வீல் மட்டும் ஏறி இருக்குது. இப்போ என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, லோ போட்டங்காட்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்குது. ஆனால் இப்படி இருந்தாலும் மெதுவாக தானே போக போகிறோங்க. ஸ்பீடே 10 தான், 10 கூட இல்லை, 10க்குள்ளே தான், 7 8 தான் ஸ்பீடு. அதனால் இது போதுங்க. மேக்ஸிமம் ஆஃப் ரோடு ஓட்டுறவங்க நேற்று பண்ண ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக வந்தவங்க, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி புதுசாக வந்தவங்க, புதுசாக வண்டி ஓட்டுறவங்க, முதல் முறையாக ஆஃப் ரோடு ஓட்டுறவங்க. இதெல்லாம் சொந்தக்காரன்னு சொன்ன பாருங்க, அவங்க 2 பேருமே வந்து முதல் முறையாக ஆஃப் ரோடு வந்தவங்க. இந்த குரூப்பில் புதுசாக ஜாயின் பண்ணி, நானும் இந்த குரூப்பில் புதுசு தான். நம்ம முன்னாடி ஆஃப் ரோடு ஓட்டிக்கிறோம். என்ன இருந்தாலும் இதெல்லாம் செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுங்க. இந்தளவுக்கு டீப்பாக நம்ம இறங்கி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இந்த கிளைமேட்டுக்கு, இந்த மழைக்கும், மழை சாரல் தூர்றக்கு அடேங்கப்பா வேற மாதிரி. அதான் சொன்னாங்க, மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளச் வாசனை வந்துருச்சா பயப்பட வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் கிளச்சை யூஸ் பண்ணாமல் வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கு இதில் ஆக்சுவலாக 4 ஹைலேயே வந்து போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தெரியுதுங்களா? அந்த கல் எப்பவுமே அவங்க சொல்கிறது அதுதான். சென்டரில் கல் வந்தது அப்படின்னா பாருங்கள், அந்த சென்டர் கல் கரெக்டாக இந்த கல் மேலே ஏற்றி இறக்கிங்க.
பாருங்க. இப்போ நம்மளுக்கு கல் மேலே தான் ஏற்றுறோம். மிஸ்ட்டு வேறு இருக்குது. உங்களுக்கு எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல. வீடியோட கிளாரிட்டி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். வண்டியெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 20 அடி 30 அடி போயிடுச்சுன்னா வண்டியே தெரிய மாட்டேங்குதுங்க. முன்னாடி நிற்கிற வண்டியே வந்து சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்லிட்டதுக்கு மறந்துட்டேன். புதுசாக ஓட்டுறவங்களே நேற்று வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவங்களே ஓட்டி வைக்கிறாங்க இந்த ரோட்டில். அவங்களே பயம் இல்லாமல் ஓட்டி அந்தளவுக்கு ஒரு நல்ல சேஃப்டி இதாகிட்டுங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் நல்லா பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்குள்ளே நம்ம பிரதர் வந்து அவரும் ஆயித்தான் சொன்னாருங்க, லோ போட்டு விட்ருங்க, வேலை முடிஞ்சுது, அது வாட்டுக்கு சிவனேன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இங்கே பாருங்க பாறை மேலே எப்படி. அதனால் மேக்ஸி என்னென்னா நான் லோ வேண்டியதில்லை. எவ்வளோ பெரிய நம்மளுக்கு ஒரு மழையோ ஒரு இதோ இல்லை, அதனால் சரி லோ வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சேன். பட் கையிலே தான் வந்தது. அந்த ஒரு இடம் மட்டும்தான் இதாச்சுங்க. என்ன இருங்க, அதுக்கு முன்னாடி பேசிட்டு இந்த மேட்டரை சொல்லிடுறேன். அதனால் ஆஃப் ரோடு அப்படிங்கிறது ஒரு லேடிஸெல்லாம் ஒட்டிக்கிறாங்க. லேடிஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனாங்க, நல்ல அட்வென்ச்சர். நல்ல இந்த மாதிரி இடத்துல அவங்களும் ஃபுல்லாக சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பேக்கப் வண்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வண்டி போகிறது அவங்க வண்டி தான், கடைசி வண்டி வர்றது அவங்களும் தான். எந்த வண்டி எங்கே நின்னாலும் பேக்கப்புக்கு ஃபுல்லாக வண்டி வச்சுருக்குறாங்க, விஞ்ச் வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து இந்த தரலே விஞ்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு தான். எந்த இடத்துல எந்த வண்டி சிக்னல் உடனே எடுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த 4x4 இவங்க தமிழ்நாடு பண்ணுறது வந்து உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இதில் தான் பண்ணுறாங்க. முக்கியமானே சொல்லிடணும். நேற்று வந்து முதல்ல ஓட்டினவங்கெல்லாம் அவ்வளோ அட்வென்ச்சர் பண்ணிட்டு வந்து ஒரே ஆனந்தமாக சொல்கிறாங்க, டாட்டா என்ன அட்வென்ச்சருங்க, அவ்வளோ சூப்பருங்க அப்படின்னு சொல்லி. நீங்களே பார்த்துட்ருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் உங்களுக்கு அனுபவித்து ஓட்டிகிட்ருக்கிறேன். அது உங்களுக்கு எந்தளவுக்கு என் பையன் காமிச்சிருக்கேன்னு தெரியல. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் என் பையன் எப்படி எடுத்துருக்கான்னு. கொஞ்சம் ஆடி ஆடி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, மன்னிச்சிக்கங்க. ஆடி ஆடி எடுத்துகிட்ருப்போம். ஏன்னா முன்னாடி போகிறது விழுந்து வில்லீஸு, அது கொஞ்சம் நல்லாவே ஆடு. இதை விட நல்லா விசு 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 விசுன்னு காற்றடிக்குதுங்க. பாருங்க, எங்கே திரும்பி பார்த்தா புறா மிஸ்ட்டு கட்டி வச்சுருக்குது. சரியான கிளைமேட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இப்போ நைட்டு 20 டிகிரி இருந்ததுங்க, இப்போ வந்து 20 டிகிரிக்கு உள்ளே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போகிறாங்க. நம்மளுக்கு முதல்லையே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இடங்களையும் காமிக்கணும், வண்டி எப்படி ஆஃப் ரோடு ஓடுது அப்படிங்கிறத அதையும் காமிக்கணும். அதனால் கொஞ்சம் வீடியோ பெருசாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆஹா, இந்த இடம் தானுங்க பயங்கரமான இடம். ஒவ்வொரு வண்டியும் நின்று போகுது. MM540 தூக்குது. MM540 அப்படியே தூக்குதுங்க. பின்னாடி அதுக்கு முன்னாடி வில்லீஸு பார்க்கலாம் இருங்க எப்படி போகுதுன்னு. அப்படியே சாமி என்னங்கோ சாமி. அப்பா அப்பா, வந்துருச்சு. செம்ம இடங்க. இங்கே பாருங்க, மேடு பள்ளப்புடி பகரை. அப்பா அடே சாமி. அடே அப்பா, அட்டகாசம் போங்க. ஸ்டேரிங் மட்டும் கரெக்டாக பிடிச்சா போதுங்க. ஆனால் ஹையை விடங்க இப்போ லோ போட்டங்காட்டி கிளச்சு நம்ம ஆஃப் கிளச்சு அதுக்கு மேலே எடுத்தாலே சரி, அதே மூவ் பண்ணி அதே போய்க்குது. நம்ம எக்ஸ்ட்ரேட்டரும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அதே போய்க்கு செவனேன்னு. அவங்க அப்பளையவே அழைத்தேன்னு சொன்னாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. புதுசாக ஆஃப் ரோடு வர்றவங்க பயப்படவே வேண்டியது இல்லைங்க. நீங்களும் ஆஃப் ரோடு ஓட்டலாம்.
இன்றைக்கி எத்தனையோ பேர் தார் ஜிப்ஸி இருக்குது, ஜிம்னி நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க, ராக்ஸு. அவங்கெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில். குளிர் பெருசாக இல்லைங்க, இங்கே நிறுத்துறாங்களாட்டு இருக்குது எல்லா வண்டியுமே. நிறுத்துகிறாங்க, லெஃப்ட்டு போடுறாங்க. நம்மளும் ஒரு கேப் கிடச்சி லெஃப்ட்டு போடுவோம் வண்டிகளை. ஏன்னா இன்னும் யாருமே சாப்பிடலைங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, அதுல எடுத்துட்டு இருக்கிறேன் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. மீண்டும் பாறை வந்து விட்டது, குலுங்கு குலுங்குன்னு குலுங்குது. இங்கே நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாப் ஒன்று போட்டாங்க. மழை வேற பயங்கரமாக பிடிச்சிருச்சுங்க. அப்பா எல்லாருமே, நான் முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. எல்லோரும் ஒரு வட்டலில் போட்டு அருமையான சாப்பாடு. எல்லோரும் ஆளுக்கு 4-5 வைங்க. ஆனால் நம்ம கிளம்புனது 2:30ங்க. சரி பா, அதனால் காலையில் இப்போ டிஃபனே லேட்டாக தான் சாப்பிட்டேங்க. 10:45-11 ஆயிடுச்சு. அதனால் பசி இல்லை. அதனால தான் 2:30 மணிக்கு கிளம்புனோம். எல்லாம் டீசல் அடிச்சுட்டு, இந்த வாகமனில் வேறு பங்கு நான் உங்களுக்கு அப்படியே சொன்னோம் பாருங்க. அப்புறம் இங்கே வந்து அடித்தோம் ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி. அந்த ஊர் பேர் வேறு விஸ்கனிங்க, அதுக்கு வர மாட்டேங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரே பங்கு தான் இருக்குதுங்க, வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிக்கணும், டேங்க் ஃபுல் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்களும் வரவங்க கொஞ்சம் டீசலு பெட்ரோலு எதாக இருந்தாலும் வாகமன் வரும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க வந்துடுங்க. டீசல் பெட்ரோல் இவங்க 2000 ரூபாய்க்கு மேலே அடிக்கிறதில்ல, ஹையஸ்ட்டே 2000 தான் அடிக்கிறாங்க. கரெக்டாக மழையும் நல்லா பெய்யுங்க. 4 நேரம் ஆகிப்போச்சுங்க, மணி வேறு இப்போ 5:30 ஆச்சுங்க. கரெக்டாக நல்லா 4 நேரம் ஆகிப்போச்சு. ஃபுல்லாக கொம்மு இருட்டு மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்பா வைப்பர் ஓட்டுக்கிட்டேன். ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எந்த அளவுக்குன்னு. பூரா அடிக்கிற நிலைக்கு அனுப்பிக்கிட்டு பூரா மழைங்க அத்தனையுமே ஃபுல்லாகவே. ஆனால் ஒரு இடத்துலையும் கூட இங்கே பாருங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. பூரா எல்லாம் மவுள் கட்டி இப்படி நிற்கிது. பா சரியான கிளைமேட்டு. டெம்பரேச்சர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 20 கீழே தான் வந்திருக்கணும். குளிருதுங்க. இன்னும் இந்த தார் சிஆர்டியில் ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் மழை பெஞ்சாலும் கண்ணாடி இறக்கி வச்சுக்கலாம். இப்படி நம்ம சைடு அடித்தா மட்டும்தான் சாரம் லைட்டாக தெரியும் உள்ளுக்குள்ளே. ஆனால் நம்ம ரோட்லையெல்லாம் போகும்போது ஃபுல்லாகவே நம்ம 2 கண்ணாடி இறக்கி விட்டு போனாலுமே தண்ணி உள்ளே வராது. ஏன்னா முன்னாடி வின்சில் கிளாஸ் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது இல்லைங்க, அதனால். பா எவ்வளோ பெரிய டீலாங்க ரைட் சைடு கீழே, சாமி மிகப்பெரிய டீலா. உரும்பிக்கரா இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து விஸ்கன் மறந்துட்டேன், உங்களுக்கு அப்படியே சொல்ல மறந்துட்டேன். உரும்பிக்கரா அப்படிங்கிற இடம் ஒரு ஹில் டாப்பில் ஒரு ஏரியா. இதிலிருந்து அப்படியே போகுங்களாம்மா. அது என்னென்னா நிறைய இடத்துல வந்து இப்போது அவங்க தோட்டத்துக்கு போகிறதுக்குள்ள ரோடு போட்டு வச்சுட்டாங்க. அப்படியே அப்பா முன்னாடி பார்த்தோம்னா பூரா டெய்லைட் மட்டும் தான் தெரியுது எல்லா வண்டியிலையும். எல்லாம் பிரேக் அடிச்சு போகிறாங்க. அங்கே வாருங்க முன்னாடி எல்லாம் அப்படியே நிற்கிது லைன் கட்டி. அடா ஓ இதில் தான் அப்படியே மாற்றி போயிட்டுங்க நேராக. அப்புறம் இதில் வர சொன்னாங்க. எப்படி மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த ஆப் ரோடு நம்மளுக்கு ஒரு புது அனுபவம், புது மக்களுடன் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நேற்று நைட்டு தான் வந்தேனுங்க நான். இவங்களாம் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் போயிட்டு நைட்டு ஒரு 9:45 வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் நைட்டெல்லாம் டின்னரு அந்த அதே ஹோட்டலில், என்னமோ ஹோட்டலுங்க, சாண்ட் மில் ஹோட்டலாக
இந்த பைன் ஃபாரஸ்ட் இருக்குது பாருங்க, கரெக்டாக அந்த வழி நடந்து போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும். ஹோட்டல் நல்லா தான் இருக்குது, பெருசாக குறையில்லைங்க. வீட்டு நம்ம ஒரு பேமெண்ட் சொல்லுவாங்க, நம்ம அந்த பேமெண்ட் பண்ணிட்டோம்னா A to Z அவிலே பார்த்துக்குவாங்க. நைட் ஸ்டே, சாப்பாடு, ரூமு எல்லாம் A to Z அவிலே பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுங்களாமா. நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சீரும் சிறப்பமாக, அதையெல்லாம் எந்த குறையும் இல்லை. இந்த இடம் பூரா பாறை, அதனால தான் எல்லாம் வண்டி நின்று போயிட்டுருக்குதுங்கோ. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? அடிக்கும் தலைக்குமே. ஆஹா, தண்ணி மழை வேற பெஞ்சிருக்குது, பூரா சேறு சகதி. எல்லாருமே நின்றுன்னு தான் போகிறாங்க. இறங்கி ஏறணும். அந்த இடத்துல நல்ல பெரிய பள்ளமாட்டு இருக்குது, இறங்கி ஏறவே முடியலையேட்டிருக்கு அந்த வண்டியெல்லாம். அப்பா, தாரே தூக்கி போடுதுங்க மேலே. நியூ தாரு 3 டோரு, அதே தூக்கி போடுது. இது வேற கொஞ்சம் கேப் விட்டோம்னா மிஸ்ட்டு வண்டி மறைச்சிருது. அப்பா, அதனால் கொஞ்சம் கேப் விட்டு தான் போகணும். ஆனால் நம்ம கேப் விட்டு போனோம்னா உங்களுக்கு வண்டி மறைஞ்சு போயிடுது, தெரிய மாட்டேங்குது. அப்படி தான் சொன்னேன் பையன். ஐயோ டேடி, நம்ம கேப் விடாதீங்க டேடி, பின்னாடி வண்டி தெரிய மாட்டேங்குதுங்க டேடி அப்படின்னாப்புல. பாருங்க, அட்டா அட்டா அட்டா. ஓ, என்ன பாறைங்க இது சாமி. ஐயோ, ஊராமே இப்படித்தான ரோடு. அப்பா, ஆமாங்கோ, எல்லாமே கடும் பாருங்க. அப்பா அப்பா அப்பா, ஐயோ சாமி, என்னது இது? போங்க போங்க போங்க. அடிப்பொடி. வந்துட்டான் நம்ம பையன், வெளியே வந்துட்டான். அப்பா, ஆனால் கூட கேமராவில் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு தெரியலிங்க. எல்லாம் ஒவ்வொரு பாறையுமே சாமி வேற லெவலு. பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இருக்குங்க ரோடு. அதனால தான் இந்த செடி கொடியில் நல்லா இந்தளவுக்கு வந்திருக்குது. ஒரு குழி தண்ணியோடு இருக்குது, அப்படியே ஏறி இறங்கி அசால்ட்டாக வந்துருச்சு. பயவுள்ள கலக்கிறானுங்க. CRD OG தாருங்கிறது இதுதானுங்க. இந்த 6லிருந்து 60 வரையில், 6லிருந்து 60 வரை அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், ஒரு கை ஒரு கால் இல்லைன்னா அதில் பொழைச்சிக்குவா சார், கெட்டா பைய சார் இந்த காளி. அந்த மாதிரி இந்த OG தார் CRD, கெட்டா பைய சார் இந்த CRD. நிறைய இடங்கள்ல இல்லைங்க, அத்த பெரிய கல் இதெல்லாம் தெரிஞ்சதுங்க. இவ்வளோ ஏறி இறங்கி வந்ததெல்லாம் அப்பா வேற லெவலுங்க. ஒரு நல்ல ஒரு புது அனுபவம். கண்டிப்பாக நம்ம டீம் யாராவது இருந்தாலும் நீங்களும் கார் ஏறி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது இவங்கள மாதிரி நல்லா சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட இருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போது அந்த இடத்துல பயங்கரமான இடங்கோ. இந்த இடம் என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ணாது, அவ்வளோதான் அவ்வளோதான். வந்துருச்சு. ஏன்னா முன்னாடி போனது வில்லேஜ் எல்லாம் ஏறி இறக்குச்சிங்களா, அப்போவே நான் நினச்சேன். ஏன்னா முன்னாடி போகிற வெஹிக்கிளோடைய இது வந்து நம்ம நேக் தெரிஞ்சுக்கலாங்க. அவங்க எந்த பாறையில் விடுறாங்க, எந்த கல்லில் ஏறுது, பேக் வீலு ஃப்ரண்ட் வீல் ஏறுங்கிறது எல்லாம் அப்படியே பார்த்துட்டு தான் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது. எப்பவுமே இந்த புதுசாக ஓட்டுறவங்கெல்லாம் நீங்கள் ஒரு வண்டி முன்னாடி விட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயமில்லாமல் ஓட்டலான்னு வச்சுக்கங்களேன்.
இந்த கியர் எதில் இருக்குன்னு கேட்குறீங்களா? இன்னும் லோவில் தான் வச்சுருக்கிறேங்க. மாற்றலை. லோவில் ஃபஸ்ட்டில் வந்துட்டு இருந்தேன். நல்ல கொஞ்சம் இடம் கிடச்சிதுன்னா செகண்டுக்கு மாற்றிக்கிறது. இங்கே பாருங்க, வெறும் பாறை தவிர ஒன்றுமே இல்லை. அப்படி ரோடு பார்த்தீங்களா? அழுங்காமல் குழுங்காமல் பயவளம் எப்படி ஏறி வர்றான்னு. எவ்வளோ பெரிய பாறை, எவ்வளோ பெரிய கல் மேடு பா. உங்களுக்கு மழையும் வந்துருச்சுங்களா? மிஸ்டும் இருக்குதா? வாழை நேரமாக ஆகிப்போச்சா? அதனால் கொஞ்சம் கம்மியாக தெரியுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் காமிக்கிறேன். என்னென்னா, நம்ம அந்த வண்டி கூட ஒட்டி போக முடியாது. கொஞ்சம் கேப் விடணும். நம்ம கேப் விட்டோம்னா மிஸ்ட்டு மறைச்சிக்குது. இங்கே வேறு கல் மட்டும்தான், கல்லை தவிர எதுவுமே இல்லை இந்த ரோட்டில். ஏன் நிற்கிறாங்க? போங்க போங்க, நிற்காதீங்க. ஓ, மேலே இருக்கிற தண்ணி தள்ளி விடுறாங்க தற்பாயில். ஏன்னா நல்ல மேலே ஏற்றத்தில் ஏறிட்டு இருக்குது. நிறுத்தினோடனே ஹேண்ட் பிரேக் போட்டு தான் நம்ம மூவ் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் கிளச்சு வாசம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிளச்சு பெருசாக யூஸ் பண்ணலிங்க. நீங்கள் லோ போட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக கிளச்சே யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், என்னென்னு எக்ஸலேட்ரு, பிரேக்கு, கிளச்சு எதையுமே நான் தொடலை. லோல் இருக்குது, அது வாட்டுக்கு அப்படியே லப்பர் பந்தாட்டி ஏறி ஏறி அழகாக போயிட்டுருக்குது. அடா 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 அடா, கல்லை தவிர ஒன்றுமே இல்லை. ஊரை கல்லை கொட்டி வச்சிருக்கிறாங்க. கல் மேலே மட்டும்தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் ஸ்டேரிங் மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்க, கண்ட்ரோலாக பிடிச்சிக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு பாறையில் ஏறும் போதுமே ஸ்டேரிங் வந்து நமக்கு லெஃப்டோ ரைட்டாக திருப்பிவிடும். அதை மேனேஜ் பண்ணி நீங்கள் போகணும். அதுதான் ஆஃப் ரோடு ஓட்டும்போது உங்களுக்கு உண்டான ஒரு பெரிய சேலஞ்சு. நம்ம என்ன தான் எக்ஸலேட்டர் பிரேக் எல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். ஸ்டேரிங் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியங்க. இங்கே பார்த்தீங்களா, கல் பாறை, கல் கூட இல்லை. எப்படி ஏறிட்டு இருக்குதுன்னு வேறு. சும்மா தவக்கா ஏட்டா தபக்கு 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 தபக்குன்னு சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லெஃப்ட் ஏறிக்கலாம். ரைட் சைடு பாறை இருக்குது. எப்பவுமே கல், இந்த ஷார்ப்பாக இருக்கிற கல் இதில் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி போய்க்குங்க. இப்போ பாருங்கள், லெஃப்டில் கல் இருக்குது. இந்த கல்லில் ஏற்றி இறக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் அப்பளே இருந்த கல் ஷார்ப்பு. என்ன காரணமாக டயர் வெட்டி போடுங்க, அது ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னாச்செல்லாம் நின்றுட்டாங்க. அப்பாடி போகுது போகுது. ஓ அப்பா, கொஞ்சம் நின்று போலாங்க. ஓ, இங்கே ஒரு கட்டும் பாருங்கோ. இங்கே பாருங்க, அறைகளை தவிர ஒன்றுமே இல்லை. இந்த இடம் வந்து பாருங்கள், லெஃப்ட் பாறையில் ஏறி இறங்கி பாரு. அந்த இடத்துல சாப்பிட்டு நின்றுட்டுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இடமா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஜீப்பு, 4 ஜீப்பு இருக்குங்க. ஜிப்சி, மகேந்திரான்னு, அப்புறம் இந்த ஹோண்டாவில் ஒரு பைக் இருக்குமில்லங்க, இந்த சேது கோயிலெலாம் ஓட்டுற மாதிரி அந்த பைக்கு. அது வேறு மறந்துட்டேன். நல்லா ஒல்லியாக இருக்குது அந்த பைக். ஹோண்டாவில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெள்ளை கலர் வண்டி.
அந்த பசங்க வச்சு ஜம்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்புறம் அதையெல்லாம் பார்த்துட்டு சரி அந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டாக இருக்க இடம், நல்ல பிளெயினான இடம் பார்த்துக்குங்க. அங்கே வந்து அந்த ட்ரிஃப்டிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. சரி ஏன்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக வந்து நின்று சாப்பிட்டோம். இந்த பக்கம் பூரா தண்ணிங்க, வயல் இங்கே பாருங்க. அப்பா வயல் மாதிரி இருக்குது, ஆனால் புல்லாட்டு இருக்குது தண்ணி பூராமே. வா ஏதோ ஒரு கட்டடம் தெரியுதுங்க. அங்க இருக்குது வரும் கட்டடம், என்னன்னு தெரியல. கூட பெரிய மில் கம்பெனியா என்னமோன்னு நினைக்கிறாங்க. அங்கே என்னன்னு தெரியல பார்க்குறக்கு. கொஞ்சம் பெரிய காலி இடமா இருந்ததுன்னா மிஸ்ட்டு வேணால் கம்மியாக தெரியுது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று போட்டு வச்சுருக்குறாங்க. இதில் ரோடு போகுது. ரோடு தான் ரோடு இல்லைங்க, இதே மாதிரி ஆஃப் ரோடு தான். இங்கே பாருங்க, அட்டா 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 வந்தாச்சு மறுபடியும். அப்பா ஆஃப் ரோடெல்லாம் முடிஞ்சுங்க. கரெக்டாக அந்த மண் ரோடு இதெல்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்க, இங்கேயும் அங்கங்கே பாறை. அப்படியே வெளியே போயிட்டுருக்குறோம். எல்லா நேரமாகி போச்சு இல்லைங்க, மணி வேறுங்க 5:15 அதனால் ஒரு அண்ணன் ஒருத்தருக்கிறாரு, அவர் தான் இப்போது பாக்கி டாக்கில் சொன்னார், 6 போகுது, எல்லாம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நின்று எல்லாம் பேசிட்டு அவங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இப்போ 4 மணி திருப்பூர் போகணும் இல்லைங்க இங்கேருந்து. நம்ம பையன் இருக்கிறானுங்க, பிரச்சனை இல்லை ஓடுறதுக்கு. அதனால் அப்படியே போய்க்கலாம். அப்பா இந்த தாருக்கு வந்து ஏஆர்சி சஸ்பென்ஷன் இருக்குதுங்க. அதனால தான் இப்போ நார்மல் ஒரு தாரை விட உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இவ்வளோ ஒரு ஆஃப் ரோடு ஓட்டினாலும் சரி, தார் ரோடு ஓட்டினாலும் சரி, அப்படியே ஸ்மெல் அப்புறம் பண்ணாட் இருக்கு வண்டி சஸ்பென்ஷன் ஆகிட்டு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டீனில் வேறு இருக்குது. நான் ஆக்சுவலாக கேரளாவில் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் நான். நியூ தாரு, இந்த தாருக்கு எல்லாமே டீன். தாருக்கு வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேனுங்க. அந்த மேனுவல் அட்ஜஸ்ட் வேணால் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாங்க. எத்தனையோ ஒரு மோடு இருக்குதுங்க, 5 மோடோ 6 மோடோ. நம்ம ஆஃப் ரோடுன்னு ஒரு மோடு வச்சுக்கலாம், மட்டுன்னா ஒரு மோடு, தார் ரோடுனால சொகுசாக வேணும்னா சொகுசு, அதுக்கப்புறம் மீடியமான சொகுசு இருந்தப்போ தான் மீடியமான சொகுசு. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. அந்த டீம் சஸ்பென்ஷனில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குதுங்க மோட்ஸில், மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆல்ரெடி கேரளாவில் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்க்குன்னு ஒரு கம்பெனி, நிப்பான் டொயோட்டாவோட குரூப்புங்க இது. அதே பார்த்து கேரளா ஃபேமஸ் வந்து நிப்பான் டொயோட்டா தான். அந்த குரூப்பு நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், டீம் சஸ்பென்ஷன் அப்படின்னு, TEIN டீம். அதில் கோயம்புத்தூர் இருக்குதுங்க. ஆமாம், அதுக்காக ஒரு நாள் வீடியோ பண்ணுற கேட்டிருந்தேன், ஒன்றுமே சொல்லலை அவங்க. சரிங்க, நான் அந்த சஸ்பென்ஷன் வரும்போது சொல்கிறேங்க, மாட்டும்போது அப்படின்னாங்க. அதனால் அது கோயம்புத்தூருக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் அவருடைய சஸ்பென்ஷன் பற்றி என்னன்னு. அவ்வளோதான். 4 வீல் டிரைவ் ஆஃப் பண்ணிட்டுனுங்க, 2 வீலில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா மண் தடம், இந்த தடம் வந்தோடனே ரைட் ஓகே 4 வீல் டிரைவ்க்கு வேலை இல்லை. எப்போவுமே 4 வீல் டிரைவ் முடிஞ்சதுன்னா வேலை இல்லைன்னா உடனே ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். என்ன காரணம்னா தேவையில்லாமல் அதை என்கேஜ் பண்ணி கீர் பாக்ஸை சூடு பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் எப்போவுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஹா, குளிர்னா குளிருங்க. உங்கூட்டு குளிர், எங்கூட்டு குளிர்லாம் இல்லைங்க, எல்லாம் சிறப்பாக வந்து முடிஞ்சதுங்க. இந்த இங்கேருந்து இனி இப்போ தார் ரோடு போடுவாங்களாட்டு இருக்குது. இதையே அந்த இடத்துல இனி மெயின் ரோடு டச் பண்ண போகிறோம். சரி, அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்து இங்கே எல்லாம் நின்றுட்டுருக்காங்க வெயிட் பண்ணிவிட்டு. சரி, அதனால் சரி எப்படி இதுன்னு மறக்காமல் இந்த
ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலுமே எனக்கே வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது. தமிழ்நாடு 4x4 வந்து இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சேஃப்டி ஆகட்டும், எல்லா விஷயத்துலையுமே வந்து சீரும் சிறப்பமாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. சிபி மற்றும் டீம் விக்ரம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். என்ன ஏரியில் உடஞ்சி போச்சா? அந்த ஏரியில் வேறு அடிச்சிட்டே கிடந்தது, ஏரியில் வளைஞ்சிருச்சு, மரத்தில் அடிச்சு தெரியாமல் தூக்கி விட்டுருந்தேன் நேற்று. அதனால் அதை நான் பார்த்து அப்படியே அவனை இறக்கி விட்டேன். சடப்பட வச்சு நான் அப்போயே இறக்கி விட்டேங்க கீழே. அப்பா என்ன குளிருங்க, காற்று வேறு, மிஸ்ட்டு வேறு, மழைத்துளி வேறு. அங்கே வேறு என் பையனே நடுக்கிறாங்க, கிடு அவன் வேறு நனைஞ்சிட்டா. வீடியோ எடுக்கணும் இல்லைங்க, இப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அழகாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முழு எஃபோர்ட் போட்டு இந்த இது வில்லேஜில் லைட் அந்த பக்கம் ஒழுகிட்டு இருந்ததுங்களா, நம்ம பூரா பின்னாடி எல்லாம் நனைஞ்சிட்டான் அவனுமே. அதனால் எச்சா அவனுக்கு குளிர் அடிக்குதுங்க. ஆக்சுவலாக கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து இந்த வண்டியில் இப்போ டேஷ்கேம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அண்ணன் ஓட்டிகிட்டு இருந்தாருங்க. அவருக்கு ஆக்சுவலாக ஒன்று மாட்டல, கூடிச்சிக்கு நம்ம மாட்ட வேண்டியதில்லை. ஒரு மெயின் ரோட்டில் ஒரு தமிழ்நாட்டுக்காரரு நேராக போயிட்டுருக்கிறார். ஒரு சந்துக்குள் இருந்து வந்த ஒரு I-20 தமிழ்நாட்டுக்காரர் இடிஎஸ் போயிட்டுருக்கார். சந்துக்குள்ளேருந்து வந்துட்டாப்புல, டப்புன்னு வந்த ஸ்பீடில் மெயின் ரோட்டில் ஏறிட்டு தமிழ்நாடு வண்டி மேலே ஃபால்ட்டுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கிறாங்க. இதே வந்து நம்மளுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. நான் நின்று அந்த இடத்துல பார்த்துட்டு வந்தால் அந்த இடத்துல டிராஃபிக் ஆகிடுச்சுங்க. அப்போவே ஒரு டேஷ்கேம் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதனால் இன்றைக்கி ஏதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி விபத்து இல்லை வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிருந்தாலும், இந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகலை, 2 பேர் முட்டுற கேப்பில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் வண்டி முட்டி இருந்ததுன்னா நாளைக்கு இன்சூரன்ஸ் டைமுக்கெல்லாம் வந்து இந்த ஃபுட்டேஜாக மெயினாக யூஸ் ஆகும். அதனால் நம்ம வண்டி எல்லாம் இப்போ நான் வச்சுருக்கிற வண்டியில் நெக்ஸான் ஆகட்டும், ஸ்விஃப்ட் ஆகட்டும், அந்த வண்டியில் உங்களுக்கு டேஷ்கேம் இருக்குது. அதனால் இது அண்ணன் வண்டி, கூடி சீக்கிரம் நம்ம இந்த வண்டிக்கு மாட்டிடுவோம். நீங்கள் எதாவது டேஷ்கேம் மாட்டணும் அப்படின்னா திருப்பூர் பக்கத்துக்கு திருப்பூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் மாட்டிக்கலாம். நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன், அந்த கன்சல்டேஷன் நம்பர் கொடுத்துட்றேங்க. சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா சென்னையில் வந்து கூட இப்போ ஒரு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈரோட்டில் இருக்குது. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலான்னு வச்சுக்கங்களேன். இந்த ப்ளீட்ராக் வந்து ப்ளீட்ராக்.in வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க டேஷ்கேம் வந்து 2K 4K எல்லாமே இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சோனி சென்சர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சோனி ஸ்டார் விஷன் சொல்லி கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் அதை வேணால் மாட்டிங்க. சரி, இந்த ஆப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சரி, நாங்கள் வந்து இப்போ திருப்பூர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. மணி கரெக்டாக 6:20 ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, எப்படி இருந்த வண்டி சும்மா பல இருந்தது. ஃப்ரண்ட் பம்பரில் சேரு, சைடு இங்கே பாருங்க, காலில் வைக்கிறடா டோரு, இதெல்லாம் மழை வேஞ்சங்காட்டி தண்ணி அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்குது. இந்த சேரு அத்தனை சேரோடு இருந்தது. இது வந்து அப்பா, சரி நாளைக்கு போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. சரி, நாங்கள் இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.